எங்களை படைத்தானே இறைவன் எதற்கு படைத்தானோ, எங்களை படைத்தானே இறைவன் எதற்கு படைத்தானோ, இந்த ஒரு உலகம் இல்லைன்னு சொல்லுதுங்க, உள்ள ஜாதிதான் இந்த ஒரு உலகம் இல்லைன்னு சொல்லுதுங்க. வணக்கம், என்னோட பேர் காவா கன்னியப்பன். வணக்கம், என் பேர் அருண். என் பேர் வேல்முருகன். என் பெயர் செல்வம். வணக்கம், என் பேர் குஷ்பு. என் பேர் கிருஷ்ணன். வணக்கம், என் பேர் சிவனேஸ்வரி. வணக்கம், என் பேர் முனுசாமி. என் பேர் செல்வி. வணக்கம், என் பேர் ராஜேஷ். என் பேர் சிவசங்கர். என் பேர் சந்தோஷ். நாங்கள் முல்லை கலைக்குழு. நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரோம். ட்ரைபலில் வந்து 37 ட்ரைபல் இருக்கிறாங்க. அதில் நாங்கள் இருளர் ட்ரைபல். எங்கள் பழங்குடி இருளருடைய பாரம்பரிய கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய பிரதான வேலையாக நம்ம முல்லை கலைக்குழு செஞ்சிட்ருக்கு. என் பேர் குஷ்பு. நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து மேலச்சேரி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். முல்லை கலைக்குழுவில் ஒரு மெம்பராக இருக்கேன். பாட்டு பாடுவேன். இவர் தான் சார் எங்கள் வீட்டுக்காரு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பாப்பா 7th படிக்கிறா, ஒரு பாப்பா இருக்காங்க. என்னையா மாமா வெக்கம்மா, ஓ இடுப்புல வேட்டி நிற்குமா, இந்த மன்மத காத்து வீசுதே அது யாரால, இந்த மன்மத காத்து வீசுதே அது யாரால. இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும், இது ஒரு கலைக்குழுவாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து 2018 என்ன மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திறமை இருக்கிற எல்லாரையும் சந்திச்சு கலைக்குழுவாக ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சி கோட்டையில் தான் உட்காந்து பேசணும். அப்புறம் இருளர் மக்கள் குறிப்பாக எங்கே வாழ்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது காடு சார்ந்த திணை நிலத்தில் தான் வந்து இருளர் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நம்ம கலைக்குழுக்கு முல்லை கலைக்குழு அப்படின்னு ஒரு பேரை சூட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஒரு மனதோட இந்த கலைக்குழுவை பேரோட அப்போ தான் தொடங்குகிறோம். இந்த பசங்களோட கோயிலுக்கு போயின்னு வந்துன்னு இருப்பேன் சுமார் டைமில். சரி கூப்பிடுவாங்க, வாடா கோயில் நான் நடத்துகிறாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களாம் கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் போய் பார்க்கும்போதெல்லாம் அவங்களாம் ஆடுறாங்களே, எனக்குலாம் ஆடணும் ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பேன். எப்படி ஆடுறாங்க, எப்படி ஸ்டெப்பு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு வாட்டி ஆடினேன். எங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் கோயில் திருவிழாக்களில் மட்டும் வீதியில் பாடக்கூடிய அந்த கலையை ஒரு மேடையில் அரங்கேற்றம் பண்ணணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பிரதானமாக ஒரு முன்மொழியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் இன்னைய வரைக்கும் 2018 இப்போ வரைக்குமே அந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். என் பேர் செல்வி. நாங்கள் வந்து நாகந்தூர். எனக்கு இந்த பாரம்பரிய பாட்டெல்லாம் வந்து எங்கள் அப்பாலாம் பாடியிருக்காங்க. அதை நான் சின்ன வயசில் இருக்க சொல்ல கேட்டிருக்கேன். அதனால் எனக்கு அந்த பாட்டெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அது பாட சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அண்ணன் ரஞ்சித் அண்ணா வந்து 2018 நாங்கள் கலைக்குழு உருவாக்கின கொஞ்ச நாள்லேயே அந்த வானம் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் முதல் முறையாக கலந்துக்கிட்டோம். அப்போ தான் வந்து முதல் முறையாக மேடை நிகழ்ச்சி பண்ணோம். அந்த நிகழ்ச்சி தொடங்கிய காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் அரசாங்க விழாக்களாகட்டும் இல்லை பொது மேடைகளாகட்டும் எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா பழங்குடியினுடைய கலாச்சாரங்களை முல்லை கலைக்குழு வழியாக கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய பிரதான வேலையாகவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மக்கள்லாம் வந்து சுதந்திரமாக போயிட்டு மூலிகை எடுப்பாங்க, தேன் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து நல்ல உதவி கொடுக்கணும்னு கேட்குறோம். ஏன்னு கேட்டாங்க, இப்போ நாங்கள் சாதாரணம் போகும்போது ஏன் போகிறேன், எதுக்கு போகிற, வேட்டையாட போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுவோம். ஆனால் எலி அது மாதிரி சின்ன சின்ன விலங்கு மட்டும் தான் வேட்டையாடு. வரப்பில் இருக்குங்களா அந்த எலி, அதை பிடிச்சி சாப்பிட்டு தான் எங்கள் ஜீவனம் போயிட்டு இருக்கு. இன்னமும் இந்த காலத்தில் போயிட்டுருக்கு. அவங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் மானெல்லாம் அடிக்க மாட்டோம், பெரிய பெரிய யானை புலி அதெல்லாம் எங்களுக்கு அடிக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. அதனால் வரப்பில் மேயக்கூடிய எலியை பிடிப்போம். அந்த எலி வலையில் இருக்க நெல் எடுத்துன்னு வந்தால் நாங்கள் இன்றைக்கி உணவு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நாங்கள் வேட்டைக்கு போகும்போது எப்படி வேட்டையாடணும்னு கேட்டாக்கா
சந்தோஷமா இருக்கும். அந்த உடும்பு போகிற வழி, அந்த முயல் போகிறது எப்படி போகுது, எப்படின்னு வந்துட்டு போது இருக்கும். எங்கள் சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் இருவரும் சந்தோஷமா இருங்கடா ஒரு குயில் போகிற மயில் போல பாடுவோம். அது எப்படின்னு அது பாட வச்சு சொல்கிறேன். ஒரு குயில் கூவுது, ரெண்டு மயில் ஆடுது. யாரம்மா கத்த பொண்ணே என் கூட வந்திரம்மா. யாரம்மா கத்த பொண்ணே என் கூட வந்திரம்மா. நீ நடந்தால் நடையழகு, நம்ம சிரித்தா சிரிப்பழகு. இந்த கலைக்குழுவில் நான் எப்படி வந்தேன்னா, எங்கள் அப்பா பாட்டு பாடுவாங்க, எங்கள் அண்ணன் மேலே வாசிப்பாங்க. அவங்க செய்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஆசையாக இருக்கும், ஏதோ நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கும் இருக்கும். அதன் மூலயமா தான் நான் அந்த குழுவில் வந்தேன். வா 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 கண்ணியம்மா இந்த தென்னந்தெருவோரம், இந்த தென்னந்தெருவோரம் நமங்க ஆடி பாடி போகலாம். இந்த சென்னை தெருவோரம், இந்த சென்னை தெருவோரம். வா 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 கண்ணியம்மா இந்த தென்னந்தெருவோரம், இந்த தென்னந்தெருவோரம் நமங்க ஆடி பாடி போகலாம். நம்ம செஞ்சி மலையோரம், இந்த செஞ்சி மலையோரம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர்கள் எங்கள் பாட்டி எங்கள் அப்பா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கலையினுடைய நம்ம குலதெய்வம் கன்னியம்மன், மாரியம்மன், காத்தோராயன் இந்த குலதெய்வங்களை போற்றி பாடக்கூடிய பாடலாகவே இருக்கும் பெரும்பாலும். அப்போ தான் நாங்கள் ஒன்று யோசிக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லலாம், நம்மளுடைய தேவைகளை சொல்லலாம், நம்மளுடைய எண்ணிய வாழ்வியலில் நம்ம எப்படி கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கணும், கல்வி வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் நம்ம பாடல் வரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்களை கவிதையாக எழுதுனதெல்லாம் பாடலாக வடிவமைச்சு இந்த பாரம்பரிய இசைக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த மெட்டுக்கத்த மாதிரியே பாடல்களை வடிவமைச்சு நாங்கள் பாடிக்கிட்டு வரோம். மேளங்கள் மேளங்கொட்டி தாளங்கள் தாளம் தட்டி, மேளங்கள் மேளம் கொட்டி தாளங்கள் தாளம் தட்டி,